யாருடா நீங்களாம்? எங்கிருந்து வாரீங்க? இலவசமே இல்லாத ஒரு சமுதாயத்தை அமைக்கணும்னு பாடுபட்டுட்டு இருந்தா நீங்க மீண்டும் இலவசத்தை கொடுக்கறதுக்கு நீங்க எதுக்குடா? அந்த திருட்டு திராவிட கட்சியே போதுமே, நீங்க எல்லாம் எதுக்கு? இதுல வேற ஃபயர் விட்டுட்டு தெரியுறாங்க. எங்க அண்ணன் பேர் இல்லாம இலவசன்ற சொல் இல்லாம, அப்ப இதுக்கு பேர் என்ன? எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க மக்களை? அவங்க என்னைக்கு இந்த இலவசத்துக்கு கையேந்திட்டே நிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கீங்களா? மக்களை இலவசத்துக்கு கையேந்தாத நிலைக்கு கொண்டு வர்றதுக்கான திட்டங்களை வைங்கடா. உங்களுக்கு அரசியல் இலவசத்தை கொடுத்து வாக்கு வாங்கி நம்ம வெற்றி பெற்றுலாம் அப்படின்ற நம்பிக்கையை இந்த திராவிட கட்சிகள் கொண்டு வந்திருக்காங்க. அதை மாற்றணும்னு நினைக்கிறோம். மக்களுக்கு முக்கியமான தேவை மருத்துவம், சுத்தமான குடிநீர், இலவசமான கல்வி, இதையெல்லாம் வச்சு ஒரு பக்கமா நாங்க மக்களை திருப்பிட்டு வந்தா நீங்க திருப்பி அங்க பல இடத்துக்கு கொண்டு விடுறீங்க. இதெல்லாம் என்ன பொழப்பு? என்ன பொழப்புன்னு நினைக்கிறேன். நான் கேட்கிறேன், முதல் மாநாட்டில் இலவசமே வேண்டான்றீங்க, இப்ப கொண்டு வந்து திருப்பி அதை உள்ள புகுத்துனா என்ன நியாயம்? என்னடா என்னன்னு தெரியல. எங்க அண்ணன் அன்னைக்கும் இலவசம் கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்றாரு. நேற்றைக்கு அவர் பேசியிருக்காரு, நீங்க கேளுங்க. 5000 தரமாட்டேன், ஆனால் மாதம் 25,000 10,000 15,000 ஈட்டிக் கொள்கிற அளவிற்கு உனக்கு வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திவிடும். என் இனத்தை கையேந்தி நிற்க விட மாட்டேன், தன்மானத்தை இழக்க விட மாட்டேன். ஏன்? மானத்திற்காக உயிரை விட்ட இனமடா இது. மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமா, அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின்கிறான். மானம் போயிருச்சுனா உயிரை விட்டுருவான். விட்டவையா இந்த நிக்கிறான் பார் வரிசையில் பாராவன பாரா. அங்க ஒருத்தர் நிக்கிறான் பாரா, தீரன்ன வெள்ளக்காரங்க. தீரா நீ 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 ஆண்டுக்க, உன்னோட சண்டை வேணாம். ஆனால் 100 விழுக்காடு கப்பா வசூலிச்சு வரி வசூலிச்சு 50 நீ நிர்வாகத்துக்கு வச்சுக்கிட்டு 50 எங்களுக்கு கொடுத்துரு, நீ ஏன் நாட்டை ஆண்டுக்குன்னு என்னை பாராடு. யார் நாட்டை யார் ஆள்றதுக்குடா உரிமை தர்றது? அடே யாரா நீ? யாரா? தூக்கு தண்டனை தூக்குல போட்டு தொங்க வச்சாலும் சரிடா, என் நிலத்தை உனக்கு கொடுக்க முடியாதா? அந்த உணர்வுக்கு பேர் என்ன? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. சரணடைந்து வாழ்வதை விடவும் சண்டையிட்டு சாவது மேலானது. இந்த மரபில் வந்த மரபர்களா நாம். அடுத்து பாருடா, அடுத்து பாரு புலித்தவனை பாரு, அடுத்து பாரு மருதுபாண்டிய பாரு, நம்ம பாட்டனை பாரு. தூக்கு பரவாயில்ல, போட்டு தூக்குடா. என்ன வேண்டாம்? என்ன எப்பேற்பட்ட ரத்தமடா உனக்கு? சும்மா இந்த தருதலை பயில காலில் விழுந்து 5க்கும் 10க்கும் சீட்டுக்கும் நோட்டுக்கு நின்றுக்கிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு கேட்டுச்சா மக்களே? உங்களை தலை குனிய விட மாட்டேன்னு சொல்றாரு. இந்த இலவசங்களை வாங்கிட்டு அவனுங்க கிட்ட நீங்க கூனி குறுகி நிக்கணுமா? எந்த திராவிடத்தை நாங்கள் ஒழிக்கணும்னு முடிவெடுத்தோமே, அதே திராவிட கொள்கையும் கோட்பாடுகளையும் இந்த இலவசங்களையும் கொண்டு நீங்கள் வாரீங்கல்ல, இன்னும் பலம் அடிக்கணும் உங்களை. எப்படிப்பட்ட ஒரு இனத்தை எங்க கொண்டு வந்து விடுறீங்கன்னு பாருங்க. நாங்க அவங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு பாக்குறோம். நீங்க மீண்டும் அவங்கள இழிவான இலவசங்களை வாங்கி இழிவா வாழன்னு சொல்றீங்க. அப்படிதானே? சிந்திங்க மக்களே, உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை, தலை குனியாம ஓசி பஸ்லாம் கேக்குறீங்க தானே? இதை இவங்க வேற விதமா சொல்லுவாங்க, புரிஞ்சுக்கிங்க. இந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்து கையை தட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மகளிரை உங்களுக்கு சேர்த்து தான். நீங்க அந்த ரசிக மனப்பான்மையிலிருந்து வெளியே வாங்க. இலவசங்களை நீங்க போய் வாங்கினாலும் அது உங்க தலையில தான் வந்து விடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நம்ம சொல்றதுனால நம்மளை நீங்க வந்து திட்டலாம், அது பரவாயில்ல, நாங்க திட்ட வாங்கிக்கிறோம். அப்படியாவது நீங்க புரிஞ்சுப்பீங்கன்றதான் இப்படி காணொலியா போட்டு உங்க திட்டுகளை வாங்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கிட்டா தப்பிச்சிங்க, அவ்வளவுதான்.